பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு நம்ம ஒரு அற்புதமான அழகான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவோம். அதுவும் ரொம்ப எளிமையாக வாழணும்னு நினைப்போம். ஒரு மாயாஜாலமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிராதா, ஒரு மாயாஜாலமான ஒரு பொம்மை நம்மளுக்கு கிடைச்சிராதா, நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காதா அப்படின்னு நிறையா பேர் நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு கேட்குறதுக்கு கொடுக்க பிரபஞ்சம் இருக்குது. ஆனால் நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். நம்ம ஏன் இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு ஒரு சில பேர்கிட்ட கேட்டால், உன்னோட கர்மா, நீ போன பிறவியில் என்ன பண்ணியோ அந்த கர்மாஸ் தான் நீ அடையிற அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உன்னோட கிரகம் சரியில்லை, அதனால தான் உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கை எதனால் இப்படி இருக்குன்றத யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம ஏன் கேட்க மாட்டோம் அப்படின்னு பிரபஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நீ கேட்டால் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பிரபஞ்சம் கொடுக்க ரெடியாக இருக்குது. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு நம்புகிறேன். பிரபஞ்சம் எப்படியெல்லாம் கொடுக்கும் கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் சின்ன வயசில் ஒரு மிட்டாய் வேணும்னு ஆசைப்பட்றீங்க. உடனே உங்கள் கடைக்கு போகிறீங்க, மிட்டாய் வேணும்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு தோணுமா மனசில், அம்மா வாங்கி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, நம்மளுக்கு மிட்டாய் கிடைக்குமா கிடைக்காது, அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணாது. அம்மா எனக்கு மிட்டாய் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே அவங்களும் வாங்கி கொடுத்துருவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு பொருள் நினைக்கிறீங்களா, அந்த பொருள் எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். அந்த பொருள் உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும். அதை பிரபஞ்சம் அந்த மாதிரி செய்ய வைக்கும். ஏன்னா அந்த மாதிரி கனெக்டிவிட்டி, ஒரு காந்தமும் ஒட்டும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஆசைப்படுற பொருள் மேலே இருக்கிற ஆசை அந்த பொருளையே நம்ம கிட்ட கொண்டு வர வைக்குமா. அதுதான் பிரபஞ்சத்தோட சக்தி. சரிங்க, பிரபஞ்சம் இப்போ நான் முழுசாக நம்புகிறேன். அந்த பிரபஞ்சத்தோட நான் எப்படி கனெக்டிவிட்டியாக இருக்கேன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 ஸ்டெப்பில் பிரபஞ்சம் உங்ககிட்ட எப்படி கனெக்டிவிட்டியாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அது உடனே நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரோட்டில் போகிறப்ப டீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க. உடனே டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அறியாமல் நினைக்கிறது. அதாவது நீங்கள் டீ சாப்பிடுவோமா மாட்டோமா அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, நம்ம டீ சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களோட மனசு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுது. அதனால தான் உங்களுக்கு பிரபஞ்சமும் கொடுக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் நான் கேட்ட உடனே நடக்குது, ஆனால் பெரிய விஷயங்கள் மட்டும் நடக்க மாட்டுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது ஏன் நடக்க மாட்டுதுன்னா, பெரிய விஷயங்கள் நடக்கிறப்ப அதில் நீங்கள் ஒரு சின்ன நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே ஜாயின் பண்ணிடுறீங்க. இது நடக்குமா நடக்காதா, இதனால் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது, இந்த மாதிரி நீங்கள் பல நேரம் யோசிக்கிறனால பிரபஞ்சத்துக்கு சந்தேகம் வந்துடும். இவங்களுக்கு கொடுப்போமா வேணாமா, இவங்க 2 மனசாக இருக்காங்களே அப்படின்னு. அதனால் கொஞ்ச நாள் காத்திருந்தீங்களா அந்த பெரிய பொருளும் உங்கள் கைக்கே வந்துடும். அதாவது நீங்கள் பெருசாக ஆசைப்படுறீங்க பாருங்கள், அந்த ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள். அதாவது செகண்ட் பாயிண்ட், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு மலை அளவுக்கு நீங்கள் உச்சிக்கு போயிட்டீங்க. அந்த நேரத்துலேருந்து திடீர்னு ஒரு சருகல் வந்துருச்சு உங்களுக்கு. உங்கள் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப உங்கள் மனசில் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன குரல் வரும். அந்த குரல் சரி விடு, இவ்வளோ தூரம் ஏறி நீ இறங்கினாலும் பரவாயில்ல, திருப்பி ஒரு சான்ஸ் இருக்குல்ல, நீ மேலே வந்துடலாம், திருப்பி ஒரு குரல் உங்களுக்கு ஒலிக்கும். அந்த குரல் வந்த பிறகு உங்களே அறியாமலே நீங்கள் அடுத்த வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் விலகி அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நம்ம திருப்பியும் நம்ம பழைய நிலையை அடைய முடியும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த சின்ன குரல் யாரோட குரல் தெரியுமா? பிரபஞ்சத்தோட குரல். இதுதான் உங்களை இன்னும் வழி நடத்தி செல்லுது. நேர்மறை எண்ணங்களை உங்களுக்குள்ள நீங்களே அறியாமலே கொண்டு போக வைக்குது. எப்பயுமே உங்கள் மனசில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் தொழிலே நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நான் என்னோடய தொழிலில் இவ்வளோ தூரத்துக்கு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் ஆழமாக பதியணும். நீங்கள் தொழில் ஆரம்பிச்சுட்டு என்னால் முடியுமா முடியாதா, என்னோடய பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஆகுமா லாஸ் ஆகுமா, இந்த மாதிரி நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கே டவுட் ஆயிரும். அப்போ இவன் இப்படி நினைக்கிறான், அப்போ இவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இவன் இப்படி கேட்குறானா அதுக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால் நீங்கள் எப்பயுமே
பாசிட்டிவாகவே நினைங்க. நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் ஓரங்கட்டுங்க. நெகட்டிவாக இருக்கிறவங்க கிட்டேருந்து நீங்கள் தள்ளி இருங்க. அப்போ உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற சர்க்குலரும் பாசிட்டிவாகவே மாறும். எல்லாமே உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும். எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயப்படுவாங்கங்க. ஒரு பெரிய ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த ரிஸ்க் எடுத்தாலும் அதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தயக்கம் வந்துடும், வந்து லாஸ் ஆயிருமா. இப்போ ட்ரேடிங்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடும், நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால் அந்த நேர்மறை எண்ணங்களில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிரும். நேர்மறை எண்ணங்கள் எப்படி வரும்? நான் வந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் அடைவேன், இந்த மாதிரி நான் அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸை தள்ளி விட்டுறணும். பதட்டமே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் வந்து நீங்கள் பதட்டமே அடைய மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெரிய விஷயங்கள் வரப்போ பதட்டம் அடையக்கூடாது. பதட்டம் அடையாமல் உங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே மேஜிக்காக மாறும். உங்களோட வேலைகளை வந்து சரியான நேரத்தில் சரியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க காத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 10 வியூஸ் 12 வியூஸ் அவ்வளோதான் போகுது. ஆனாலும் அவங்க மனசை தளரல. அவங்க என்ன எழுதி வச்சுருந்தாங்க தெரியுமா? எனக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்ததற்கு நன்றின்னு எழுதினாங்க. என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆனதற்கு நன்றின்னு எழுதினாங்க. ஒரு 4 நாள் தான் எழுதியிருந்தாங்க. அது ஒரு விதை தான் போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரமாக வளர்ந்து இப்போ காய் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு மானிட்டேஷன் ஆகி பணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வீடியோ போடுறப்ப அவங்கக்கிட்ட இருந்து வர பார்த்திங்கன்னா ஒரு 10 வியூஸ் 15 வியூஸ் தான் வந்துச்சு. அந்த வியூஸ் இவ்வளோ தான் போகுது, நம்ம எதுக்கு போடணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை ஒரு நாளும். என்னோடய வேலை ரெகுலராக நான் வீடியோ போடணும், இத்தனை மணிக்கு நான் என்னோடய வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் நிறையா வந்துச்சு. வேஸ்ட்டாக எதுக்கு வீடியோ போடுது, இது போட்டு ஒன்றுத்துக்கு ஆக போகிறது கிடையாது. இந்த மாதிரி அவங்கள இருந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க வந்து மனசு தளரவே விடலை. நான் போடுவேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தாங்க. அவங்களே அறியாமல் ஒரு வீடியோ மட்டும் பார்த்திங்கன்னா 2,00,000 வியூஸ் போயிடுச்சு. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க டெய்லியும் அதை செக் பண்ணுறதில்ல. அவங்களோட வேலை டெய்லி வீடியோ போடுவோம், அவர் சேருது ஏறலை, மற்றபடி கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் தான் எல்லாமே அவங்களோட லைஃப்பில் பெரிய மிராக்கிளாக மாறிடுச்சு. இந்த மிராக்கிள் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அது எப்பட்றா 2 வியூஸ் 3 வியூஸ் போகிற இடத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வியூஸ் போகுதே, இது என்ன ஒரு மாயாஜாலம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த மாயாஜாலத்துக்கு பின்னாடி என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ரெகுலராக வீடியோ போடணும், நான் வந்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வரவே இல்லை. நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு அவங்க மனசுலேருந்து அவங்கள தள்ளி வச்சாங்க. அதனால் எப்பயுமே பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சு அதெல்லாம் நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. உங்ககிட்ட மேஜிக் பென்சில் இருந்தால் எப்படி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுமோ அதே மாதிரி எழுதி வைங்க. உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கிளை கொண்டு வரும். நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் லைஃப் பயங்கர சேஞ்சஸாக ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.